கோணலும் மாறுபாடுமான உலகத்துல குற்றமற்ற மக்களாய் வாழ முடியும். இட்ஸ் பாசிபிள். முதல் குறிப்பு, அன்பானவர்களே, ரோமர் 5:17 அந்த வார்த்தையை படியுங்கள். கிறிஸ்துவின் மூலமாய், ரோமர் 5:17, நீதியாகிய ஜீவனையும் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். கிறிஸ்து கொடுப்பது நீதி, கிருபை, பரிபூரணம். இந்த வார்த்தையை நான் திரையில் கூட பாருங்கள். நீதியாகிய பரிபூரணம். அப்படியானால் கிறிஸ்துவ வரும்போது, கிறிஸ்துக்குள் அர்ப்பணிக்கும் போது, கிறிஸ்துவோடு சேர்ந்து வாழும் போது அவர் கொடுக்கிற ஒன்று என்றால் நீதியின் பரிபூரணம். அடுத்த ஒன்று இயேசு கிறிஸ்து என ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார் அதிக நிச்சயம். தெரிந்த வசனம் தான். என்னுடைய குறிப்பு என்னவென்றால், God alone will make it possible. இந்த வார்த்தைத்துடன் படிக்கிறேன். ஒருவர் மூலமாய் கிருபையும் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவன் பரிபூரணத்தை நீங்கள் பெறுவீர்கள். இது அஷூரன்ஸ். இது வாழ முடியுமா? நிச்சயம் முடியும். இரண்டாவது, நீதிமானாய் வாழ்வதற்கு ஒரே வழி ஆண்டவர் இயேசு மட்டுமே. சுயநீதி இதை நிறைய பண்றாங்க. இப்படி இருந்தா அப்படி இருக்கலாம். தியானங்கள் ஒன்றும் இல்லை. இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் நீதிமா வாழ முடியும். 3:21 நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் புரிதல் கடினம். நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நியாயப்பிரமாணம் சாட்சி கொடுத்திருக்கிறது. அப்படியானால் நியாயப்பிரமாணத்தால் நீதிமான் அல்ல, கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நீதிமான். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? நியாயப்பிரமாண நீதி ஆக்கல, இதை குற்றவாளி தீர்த்தது. ஆனால் சிலுவையின் ரத்தம் உங்களை என்னையும் நீதிமான ஆக்கி இருக்கிறது. எனவேதான் 3:22 அந்த வார்த்தை இருக்கிறது. 22 இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநதியை. அடுத்த வசனம் அந்த வார்த்தை, அது எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது இருக்குமோ அவர்கள் நீதிமான இருப்பார்கள். இந்த வார்த்தை கவனிங்கள். எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும். அப்படியானால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே கவனிங்க. only through Christ and Christ alone. ரோமர் 3:22 அந்த வார்த்தை படிக்கிறீங்க. இந்த வார்த்தை கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே. கவனமா கேட்கணும். அது பலிக்கும். எது பலிக்கும் தெரியுமா? தேவநீதி பலிக்கும். அடுத்து அது எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும்.